கோயம்புத்தூர் மேட்டுப்பாளைய காரமடை லொக்கேஷனில் ஒரு ஸ்பேசிஸான 2BHK வீடு இருக்குன்னு சொல்லி நம்ம காரமடை டீம்லேருந்து சாப் சபீர் என்ன சொல்லியிருந்தாரு. இன்றைக்கி இந்த வீட்டை பற்றி தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆனால் இந்த வீட்டை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்கண்ணா. வரங்கண்ணா. ஹாய் யூஎஸ், நான் உங்கள் சாப் சபீர். இது நம்ம வீடு காரமடை மேட்டுப்பாளையம். நம்ம வீடு சொந்தங்கள் குறிப்பாக பார்த்திங்கன்னா கிழக்கு வடக்கு சைட்டை பற்றி தான் ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவே இப்போ தேடி கண்டுபிடிச்ச ஒரு வடக்கு பார்த்த சைட்டை பற்றி தான் நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். ஆனால் இந்த வீட்டோட நீளகலம், பில்டப் ஏரியா இதெல்லாமே சொல்லிடுங்கண்ணா. இந்த லேண்டோட சைஸ் பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸ் வடக்கு பார்த்த சைட்டுங்க. ரோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 மடி ரோடுங்க. 32க்கு 52க்குள்ள டைமென்ஷன் அமைஞ்சிருக்குங்க. வீட்டோட பில்டப் ஏரியானா இந்த வீட்டோடைய பில்டப் பார்த்திங்கன்னா கீழே டபுள் பெட்ரூம் கொடுத்துருக்கோம். 10க்கு 16ங்கிற பிக் சைஸில் 1500 சதுரடி வருதுங்க. செப்டிக் வாட்டர் டேங்க் எல்லாமேங்க. வித் அவுட்டு டு அவுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் வருங்க. ஓகேண்ணா. ஆனால் இந்த வீட்டோட எலிவேஷன் அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்கண்ணா. இந்த வீட்டோட எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஒரு நீட்டான ஒரு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்குங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்துட்டு டெக்ஸ்சர் டிசைன் நம்ம கொடுத்துருக்குங்க. ஆக்சுவலாக ஏன்னா மழை வெயில் காலத்துக்கு வந்து ஒரு கிராக் பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு டெக்ஸ்சர் பட்டியலில் நம்ம கொடுத்துருக்கோம். கேட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வால் டைல்ஸ் மேட்சுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு லேசர் கேட்டாகவே கொடுத்துருக்கோம். சரி, உள்ளே போய் பார்த்தலாம். மற்ற டீட்டெயில்ஸ் இருக்குன்னா நம்ம உள்ளே போய் ஒன்று நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். உள்ளே என்ட்ரானதும் இங்கே பெரிய போர்ட்டிகோ ஸ்பேஸ் இருக்குங்க. ஆனால் இது இந்த கார் பார்க்கிங் ஸ்பேஸ் எவ்வளோ? இந்த கார் பார்க்கிங் அளவு பார்த்தீங்கன்னா 20க்கு 20ங்கிற அளவு இருக்குங்க. ஆக்சுவலாக ஓகே, 4 கார் கூட நிறுத்திக்கலாம் போலங்க. இங்கே பெரிய தாராளமாக நீங்கள் 2 பெரிய கார் 2 வீலர் ஸ்பேஸ் பண்ணுறதுக்காக தாராளமாக ஸ்பேசிஸான இடங்கள் இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜலமொழியில் ஒரு போர்வெல் இருக்குங்க. சம்ப் ஒன்று இருக்குங்க. ஆக்சுவலாக ஒரு 7000 லிட்டரு சம்ப் இருக்குங்க. இந்த வீட்டை சுற்றி இடம் இருக்கானா? வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 அடி செட் பேக் ஏரியா இருக்குங்க. வீட்டை சுற்றியுமே நம்ம நல்லாவே நடந்து போகலாங்க. பெரிய செட்பேக் ஏரியா தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்க்கிங் ஏரியாவோட சீலிங்லேயும் பார்த்தீங்கன்னா 4 கார்னருக்கும் ஸ்பாட் லைட் மாட்டியிருக்காங்க. வால்ஸுக்கும் வால் டைல்ஸை நீட்டான டிசைனில் லே பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த மெயின் டோர் வந்து தேக்கு மரம். மெயின் டோர் எல்லாமே உங்களுக்கு முழுக்க தேக்கு டீக் டோரில் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, சரி, உள்ளே போய் பார்த்துலாம் வாங்க. தாராளம். இந்த லிவிங் ஹால் அளவுனா இந்த லிவிங் ஹால் அளவு பார்த்தீங்கன்னா 16க்கு 16ங்கிற ஒரு அளவில் நம்ம கொடுத்துருக்கோம். ஃப்ளோரிங்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4x2 வெட்டிவல் டைல்ஸ் நம்ம கொடுத்துருக்கோங்க. ஓகேங்கண்ணா. வால்ஸ்க்கு பெயிண்டிங்னா அது எப்படி எடுத்துருக்கீங்க? வால்ஸ் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசியில் நம்ம கொடுத்துருக்குங்க. விண்டோஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சால்வுட் மெட்டீரியல் நம்ம போட்டு கொடுத்துருக்குங்க. எல்லாமே சீலிங்லேயும் ஃப்ரெண்ட்ஸ் விண்டா டைப்பில் நம்ம கொடுத்துருப்போம். காற்றோட்ட வெளிச்சத்துக்காக நம்ம அதை பார்த்தீங்கன்னா 2 சைடுமே நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேண்ணா. இது டிவி யூனிட்டு. ஆமாம், இந்த டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூபிவிசி மெட்டீரியல் நம்ம கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக லாங்கில் பார்த்தாலுமே நம்மளுக்கு உட்டில் நம்ம ப்ரொவைட் பண்ண மாதிரி தான் இருக்கும். இது ஆக்சுவலாக வந்து யூபிவிசி மெட்டீரியலுங்க. நம்ம வாசபிள் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக அந்த மெட்டீரியல் நம்ம கொடுத்துருக்கோம். பார்க்குறக்கே உட்டு மாதிரியே பண்ணியிருக்கீங்க. ஆமாம், நீட்டாக இருக்குது. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா கிச்சன் ஹாலிலிருந்து பார்த்தோன்னா நமக்கு அடுத்தது கிச்சன் கம் டைனிங். இந்த கிச்சன் கம் டைனிங்கோட அளவுனா இந்த கிச்சனோட கம்பெனி பார்த்தீங்கன்னா இதுவும் 10க்கு 16ங்கிற அளவில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து யூபிசி மெட்டீரியல் தான் கொடுத்துருக்கோம். கிச்சனுக்கு தேவையான நம்மளுக்கு ஆயில் ஃபுல் அவுட்டு, கட்லரி, மற்ற ஐட்டங்கள்லாம் பார்த்தோன்னா இதுக்கு நமக்கு யூபிசி மெட்டீரியல் நம்ம கொடுத்துருக்கோம். இது நம்ம ஈஸியாக நம்ம மெயின்டைன்ஸ் பண்ணுறதுக்காக இருக்கும். ஆக்சுவலாக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி நம்ம கொடுத்துருக்கோம். கிச்சன் ஆக்சரிஸ் வைக்கிறதுக்காக லாஸ்ட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குங்க. கிச்சன்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம கம்பேர் பண்ணலைங்க. ஆக்சுவலி ஒரு 10க்கு 16ங்கிற ஃபஸ்ட்டு பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். ஆமாம், இதுவும் 10க்கு 16 தான் நம்ம கொடுத்துருக்கோம். வென்டிலேஷனுக்கும் இங்கேயும் வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஜெனரல் விண்டோஸ் கொடுத்துருக்கோம். ரைட்ஸில் இந்த பக்கம் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமுக்கு தகுந்த மாதிரி அட்டாச்சு கம் டாய்லெட் பார்த்தீங்கன்னா 6க்கு 6ல் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரூம்லேருந்து லிவிங் ஹாலுக்கு ஆப்போசிட் ஈஸ்ட் ஃபேஸிங் கிழக்கு பார்த்த மாதிரியே ஒரு பூஜா ஸ்டோர் நம்ம கொடுத்துருக்கோம். இதோட அளவுனா இதோட அளவு பார்த்தீங்கன்னா 5க்கு 4ங்க. இங்கேயும் கடப்பாக்கள் வச்சு பூஜா திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஷெல்ஃப். கடப்பாக்கள் ஆக்சுவலாக வந்து கிரானைட் தான் கொடுத்துருக்கோம். கிரானைட்டா? பூஜாலேருந்து நம்ம அடுத்த செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம மாஸ்டர் பெட்ரூமாக தான் கொடுத்துருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10க்கு 16ங்கிற அளவில் தான் பேசிஸான இதாக இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த 4 சென்ட்டில் ஏன் நம்ம 2 பெட்ரூம் கொடுத்தோன்னா பார்க்கிங் பெருசாக இருக்கிறதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம்.
இது 2வது பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் தான். இது பார்த்தீங்கன்னா 6 கஞ்சுங்கிற அட்டாச்சு டாய்லெட் நம்ம கொடுத்துருக்குங்க. லாஃப்ட் ஸ்டோரேஜுக்கும் நம்ம ப்ரைவேட் இதுலேயும் நம்ம கொடுத்துருக்கோம். செல்ஃப் ஸ்டோரேஜுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக. இந்த வீட்டுக்கு அவுட்டர் பாத்ரூம் இருக்காண்ணா? அவுட்டர் முன்னாடி நம்ம இருக்குங்க ஆக்சுவலாக. வாஸ்துப்படியாக முன்னாடி இருக்கு. வாங்க அதையும் நம்ம பார்த்துக்கலாம். இந்த அவுட்டர் டு கம் டைல் பார்த்தீங்கன்னா 5க்கு 5ங்க ஆக்சுவலாக. இது டெரஸ்க்கு போகிற மாதிரி ஸ்டார். ஆமாம், நாளைக்கு டெரஸ் நாளைக்கு ஃபியூச்சரில் நாளைக்கு நீங்கள் இடம் வாங்க தேவையில்லைங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, இந்த வீடு வந்து பில்லர் போட்டு கட்டியிருக்கோமா, மேலே பில்டிங் எடுத்துக்கலாமா? தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் பார்த்து உங்களுக்கு காலம் போஸ்ட் உங்களுக்கு இருக்குங்க ஆக்சுவலாக. ஓகே, இங்கே எல்லாமே சுற்றி வர காலம் போஸ்ட். நாளைக்கு ஃபியூச்சரில் நீங்கள் மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதாலும் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். நாளைக்கு ரெண்டல் கொடுக்குற ஆப்ஷன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவுட்டர் உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் இருக்குங்காட்டிக்கு மேலே ஃபியூச்சரில் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாங்க. துணி துவைக்கிறதுக்கும் நம்ம இடையே நம்ம கொடுத்துருக்கோம். மற்ற வாட்டர் டேங்க் உங்களுக்கு ஆக்சுவலாக இங்கே ஒரு டேங்க் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே போர் வாட்டர் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக சால்ட்டு பீப்பிங் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு குட் வாட்டர் நல்லாயிருக்கும், உங்களுக்கு போர் வாட்டர் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்னொரு டேங்க் வேணாலும் நம்ம ப்ரைவேட் பண்ணிக்கலாங்க. ஆனால் இந்த வீட்டோட பட்ஜெட் பற்றி சொல்லிடுங்க. இந்த வீட்டோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா லேண்ட் ப்ளஸ் வித் கன்ஸ்ட்ரக்ஷனோட சேர்த்து 59 lakhsங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். கஸ்டமர் வந்து விசிட் பண்ணி பார்த்து இந்த வீடு எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களோட கஸ்டமர்ஸ் வேறு உங்களுக்கு நல்ல ரேட்டு நம்ம பண்ணிக்கலாங்க. இந்த வீட்டோட லொக்கேஷன் சொல்லிடுங்க. இந்த வீட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டுப்பாளையம் என்ஹெச் ரோட்டிலேருந்து சவிதா மெடிக்கல் சென்டர்லேருந்து மெயின் ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குங்க. நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாப் இருக்குது. 1 hour மினி பஸ்ஸு, டவுன் பஸ்ஸு, எல்லா விதமான எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ஸான ஏரியா தாங்க. ஓகே மக்களே, இந்த வீடு பார்த்தீங்கன்னா டைரக்ட் வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டு தான். நல்லா அருமையான வீடு தான். நீங்கள் இந்த வீட்டை தொடர்பு கொள்றதுக்கு நம்ம சாப் சபீர் அண்ணாவை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சாப் சபீர்.